கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 42வது வாக்கியத்திலிருந்து 52வது வாக்கியங்கள் உள்ள பகுதியை கவனமாக வாசித்து பாருங்கள். இந்த அதிகாரத்திலே அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலே 16வது வாக்கியத்திலிருந்து 41வது வாக்கியங்கள் உள்ள பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கித்த முதல் பிரசங்கமானது அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக பவுல் எத்தனையோ பிரசங்கங்கள் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவைகள் திருமறையிலே பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் இந்த பகுதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பிரசங்கத்தை கேட்ட மக்களுடைய ரெஸ்பான்சஸ், அதனுடைய பதில் என்ன, அவர்கள் அதற்கு கொடுத்த அந்த எதிர் காரியங்கள் என்ன என்பதை சொல்ல விரும்புகிறேன். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ் என்பது. அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கேள்விப்படும் போது, அதை சந்திக்கும் போது, அதன் வழியாக கடந்து சொல்லும்போது நம்முடைய ரெஸ்பான்ஸ், நம்முடைய பதில்கள் வித்தியாசமாக காணப்படுகின்றன. இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கித்த பிற்பாடு அங்கு 4 விதமான ரெஸ்பான்ஸ்கள், பதில்கள் மக்கள் மத்தியிலே காணப்பட்டது. முதலாவது காரியம் என்ன? அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 42 வாசிக்கிறேன். அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். அதாவது ஆண்டவருடைய வார்த்தை யூதர்களுக்கு சொல்லப்பட்டது, ஆனால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதை கேட்ட புறஜாதியர்கள் அடுத்த வாரமும் இந்த செய்தியை சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். வாண்ட் டு ஹியர் மோர் என்று சொல்லலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய செய்தியை கேட்கிற மக்கள் இன்னும் அதிகமாக வசனத்தை கேட்கிற அந்த வாஞ்சியோடு காணப்படுகின்றார்களா என்ற ஒரு கேள்வியை உங்களுக்குள்ளே எழுப்பி பாருங்கள். வசனத்தை கேட்கும்போது இன்னும் கேட்க வேண்டும் என்கிற அந்த ரெஸ்பான்ஸ், அந்த பதில் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இரண்டாவதாக அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 45 பாருங்கள். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூசித்தார்கள். ஆண்டவருடைய வசனம் அங்கு பிரசிக்கப்படும் பொழுது மக்கள் வாஞ்சியோடு கேட்பார்கள். அது ஒரு வகையான ரெஸ்பான்ஸ். இரண்டாவது வகை என்னவென்றால், அங்கு விரோதங்கள், பொறாமைகள், தூஷணங்கள் அல்லது எதிரான காரியங்கள் ஏற்படும். ஆண்டவருடைய வசனத்தை நாம் பரிமாறும் பொழுது, பிரசிக்கப்படும் போது எழுப்புதல் வரலாம். எழுப்புதலோடு எதிர்ப்புகளும் அங்கு காணப்படலாம். பவுலை கொல்லவும் அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனுடைய நற்பெயரை கெடுக்க அங்குள்ள யூத தலைவர்கள் பிரயாசப்பட்டதை 45வது வாக்கியத்திலே நாம் வாசிக்கிறோம். அவை முதல் காரியம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை மேலும் கேட்க வேண்டும் என்கிற வாஞ்சை, அது முதல் ரெஸ்பான்ஸ். ரெண்டாவது ரெஸ்பான்ஸ் என்ன? யூத தலைவர்கள் கிரியேட் கான்ஃப்ளிக்ட் என்று சொல்லலாம், அதாவது எதிர்ப்புகளை உருவாக்கினார்கள். மூன்றாவது ஒரு ரெஸ்பான்ஸ் என்ன? அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 48 பாருங்கள். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். யூதர்களுக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டது, ஆனால் அதிலே அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் புறஜாதிகள் ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் விசுவாசித்தார்கள். மாத்திரமல்ல, அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள், கர்த்தருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினார்கள். 13ஆம் அதிகாரம் 48 சொல்லப்படுகிறது. முதலாவது சந்தோஷப்பட்டார்கள், கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள், அதை அவர்கள் விசுவாசித்தார்கள் என்று சொல்லப்பட்டது. அதன் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் அங்கு பிரசித்தமாயிற்று. மூன்றாவது ரெஸ்பான்ஸ் என்ன? அங்கு ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். பிலீவ் அண்ட் ஃபாலோ கிரைஸ்ட் என்று சொல்லலாம். இது மூன்றாவது அணுகுமுறை. நான்காவது ஒரு அணுகுமுறை இருக்கிறது. அந்த அணுகுமுறை என்ன?
அங்கே ஆண்டவருடைய வார்த்தையையும் வார்த்தையை சொன்னவர்களையும் அவர்கள் புறம்பே தள்ளுகிறார்கள். அப்போஸ்தலர் 13:50 பாருங்கள். யூதர்கள் பக்தியும் கனமுள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்தின் முதலாளிகளை எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்திவிட்டார்கள். ஆண்டவருடைய வசனத்தை சொல்கிறவர்களை துன்பப்படுத்தி அவர்களை புறம்பாக்கி துரத்தி விடுகிறார்கள். இது 4வது ரெஸ்பான்ஸ் ஆகும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அப்போஸ்தலர்கள் என்ன செய்கிறார்கள்? 13:52 சொல்கிறது, சீசர்கள் சந்தோஷத்தினால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அருமையானவர்களே, 4 ரெஸ்பான்ஸை சொன்னேன். ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லப்படும் போது மேலும் கேட்க வேண்டும் என்கிற வாஞ்சியோடு இருக்கிற முதல் ரக ஜனங்கள், அது முதல் ரெஸ்பான்ஸ் என்று சொல்லலாம். 2வதாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது கலகத்தையும் கலவரத்தையும் உருவாக்குற ஒரு மக்கள் இருந்தார்கள். இது 2வது ரெஸ்பான்ஸ் ஆகும். 3வது, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டபோது சந்தோஷப்பட்டு தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி அவரை விசுவாசித்து, வசனத்தை விசுவாசித்து இயேசுவை பின்பற்றினார்கள். இதை ஏற்றுக்கொண்ட மக்களுடைய ரெஸ்பான்ஸ். 4வது என்ன? மத தலைவர்கள் முதலாளிகளையும் அங்கே அதே சமயத்தில் பக்தியான கனமுள்ள அங்குள்ள ஸ்திரீகளையும் எடுத்து இந்த அப்போஸ்தலர்களை துன்பப்படுத்தி அவர்களை புறம்பே தள்ளினார்கள். ரிஜெக்ட் த காஸ்பல் என்று சொல்லலாம். அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே இந்த 4 விதமான ரெஸ்பான்ஸிலே நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள்? ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆண்டவருடைய வார்த்தைகளை தள்ளுகிறீர்களா? அல்லது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறீர்களா? அல்லது மேலும் கேட்க வேண்டும் என்கிற மகிழ்ச்சியோடு கேட்கிற மனநிலை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? ஆகவே தான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ் என்று. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதி. நாங்கள் வசனத்தை கேட்கும்போது எங்கள் ரெஸ்பான்ஸ் என்ன என்பதை சிந்தித்து ஆராய்ந்து அர்ப்பணிக்க உதவி செய். இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதா.